Hi Sagar, what is sudden surprise? Yes, Yes, this is a surprise to me also. எத்தனை நாள் இந்த மீன் பார்த்தாலே சிப்பு தாங்க வருது. So hey, hello homies. Homies என்ன அப்படின்னு சொல்லி கேட்பீங்க. ஹோமிஸ் ஒன்றும் இல்லைங்க, ஃப்ரெண்ட்ஸ் தான் வந்து பார்த்தீங்கன்னா ஹோமிஸ் அப்படின்னு சொல்லுவோம். அதாவது ஃப்ரெண்ட்ஸோட இன்னொரு வேர்டுன்னு சொல்லி சொல்லலாம். கொஞ்சம் சைடாக இருக்கிற மாதிரி இருக்குது. கேமரா எப்படி தெரியல, சைடாக தெரியுற மாதிரி தான் இருக்குது. ஸ்ட்ரைட்டாக பார்த்தா கரெக்டாக இருக்குது, ஆனால் கேமராவில் பார்த்தா சைடாக இருக்கிற மாதிரி இருக்குது. கமெண்ட் பண்ணுங்கள், கூடிய சீக்கிரமா இந்த செட்டப்பை கொஞ்சம் சூப்பரான செட்டப்பாக மாற்றிடலாம். இதென்ன கீழே இருக்குது, இதென்ன மேலே இருக்குது அப்படின்னு சொல்லி பார்ப்பீங்க. அது ஒரு ஸ்டைலுங்க, சரிங்களா? ஸ்டைல்ஸ். அண்ணாதான் இப்படி வச்சேன். இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்க்கறதுக்கு முன்னாடி ஒரு விஷயம் உங்கள்கிட்ட சொல்லி ஆகணுங்க. அதாவது இப்போ போச்சுல வெனஸ்டே, அதுக்கு முந்தின வெனஸ்டே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வீடியோ போட்டேன். அதாவது பேக் டு 90ஸ்ங்கிற மாதிரி பட்டம் செஞ்சு ஒரு வீடியோ பண்ணேன். அது உங்கள் மூலியமாக வந்து பார்த்தீங்கன்னா 2.6K வியூஸ் போயிருச்சுங்க. அதாவது என்னோட சேனல்லே செகண்ட் மோஸ்ட் வியூடு ஆன ஒரு வீடியோ அதுதாங்க. கிட்டத்தட்ட 1 வீக்குள்ளேயே வந்து பார்த்தீங்கன்னா 1K போச்சு. அதுக்கப்புறம் 1 வீக் அப்புறம் வெனஸ்டே, தேர்ஸ்டே, ஃப்ரைடே, சாட்டர்டே, சண்டே 4 டேஸில் வந்து பார்த்தீங்கன்னா 2.6Kங்க. அதாவது இன்னொரு 1K + 600 பேர் வந்து பார்த்தீங்கன்னா வியூவர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா அந்த வீடியோ பார்த்துருக்காங்க. ரொம்ப ஹாப்பி. அண்ட் வந்து பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைபர்ஸும் இன்க்ரீஸ் ஆகிறதுல ஒரு மோட்டிவேட் ஆகுதுங்க. இவ்வளோ நாள் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அசால்ட்டாக தான் இருந்தேன். அண்ட் சப்ஸ்கிரைப் ஏற தான் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா மோட்டிவேட் ஆகுது. நம்ம சேனல் யாராவது சப்ஸ்கிரைப் பண்ண பார்த்துருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூட பெல்லைக்கான சொல்லி கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ அந்த வீடியோ பார்க்கலாம், மறக்காம பார்த்துட்டு வந்துங்க. லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. அண்ட் இன்னொரு விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அந்த வீடியோ ஜாஸ்தி பார்த்தவங்க சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க தான் ஜாஸ்தி பார்த்துருக்காங்க. சப்ஸ்கிரைப் பண்ணவங்க கம்மியாக தான் பார்த்துருக்காங்க. ஸோ மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோ பார்த்தீங்கன்னா மோட்டிவேட்டடாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி வந்ததுக்கு வியூவர்ஸ்க்கு தேங்க்யூ. லவ் யூ. ஓகேங்க, பேக் டு த கண்டென்ட்டுக்கு வரும். இன்னைக்கு இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஒரு சூப்பரான ஒரு விஷயத்தை வந்து பார்த்தீங்கன்னா எலான் மஸ்க் கண்டுபிடிச்சிருக்காரு. அது வந்து செயலும் படுத்திட்டாரு. என்ன விஷயம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, கொஞ்ச நாளைக்கு முன்னாடி நியூரோலிங்க் அப்படின்னு சொல்லி ஒரு கம்பெனி இருக்குதுங்க. அந்த கம்பெனி வந்து ஒரு சிப்பை கண்டுபிடிச்சு அந்த சிப்பை வந்து மனுஷங்களோட தலையில தைச்சிருக்காங்களாமா. புதுசா இருக்குது இல்லைங்க, என்னென்னலாம் கண்டுபிடிக்கிறாங்க. ரோபோட்ஸ், அதுக்கப்புறம் ஏஐ, அதுக்கப்புறம் என்னென்னமோ இப்போ இருக்கிற ஜென்ரேஷன்ல என்னென்னமோ வருது. ஸோ அதுல வந்து பார்த்தீங்கன்னா இது ஒரு செக்மெண்ட்டுங்க. அது தலைக்குள்ள சிப்பை வச்சு தைச்சிருக்காங்க. அண்ட் அதோட பர்பஸ் என்னன்னு சொல்லி இந்த வீடியோட கடைசியில் சொல்றேன். ஸோ வீடியோ ஃபுல்லாக பாருங்க. வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம வீடியோக்கு லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இப்போ வாங்க வீடியோக்கு போவோம். நியூரோலிங்க் அப்படிங்கிற ஒரு கம்பெனிங்க. அது வந்து பார்த்தீங்கன்னா எலான் மஸ்க் தான் வந்து பார்த்தீங்கன்னா கண்டுபிடிச்சிருக்காது. அவருக்கு அதோட ஓனர் யாருன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா எலான் மஸ்க் தான். கம்பெனி என்ன பர்பஸ் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நரம்பு பிரச்சனையை டெக்னாலஜி மூலமா கியூர் பண்ற ஒரு விஷயம் தான் இந்த கம்பெனிங்க. புரியல, எனக்கே புரியல. அதாவது நர்வஸ் சிஸ்டம்ல வர டிசீஸை வந்து கியூர் பண்ற மாதிரி ஒரு சிப்பு தாங்க இந்த சிப்புங்க. அது 2 மாசத்துக்கு முன்னாடி, அதாவது கரெக்டா ஜான் 30ங்க, எலான் மஸ்க் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ட்வீட்டை போடுறாரு தலைவன். அந்த ட்வீட்டை போடுறதுக்கு அப்புறம் தான் வந்து ஒரு பூம் ஆகுதுங்க. இன்டர்நெட்டே வந்து பார்த்தீங்கன்னா பூம் ஆகுது. எப்படா இது சாத்தியம் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் கொஸ்டின் வருது. அண்ட் இந்த சிப்பில் வந்து பார்த்தீங்கன்னா ப்ளஸ் பாயிண்ட்ஸும் இருக்குது, நிறைய மைனஸ் பாயிண்ட்ஸும் இருக்குது. ப்ளஸ் பாயிண்ட்ஸ்னால் இந்த மாதிரி டிசீஸை வந்து க்யூர் பண்ணுற மாதிரி சொல்லலாம். அண்ட் டிசீஸ் எல்லாம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, சிப்பு தலைக்குள்ள வச்சு தைச்சா எப்படிங்க இருக்கும், அதுவும் மனசு தலைக்குள்ள யோசிச்சு பாருங்க. ஸோ இந்த ட்வீட் தாங்க. இந்த ட்வீட்டில் தான் வந்து பார்த்தீங்கன்னா எலான் மஸ்க் வந்து ரிவீல் பண்ணியிருக்காரு, இந்த மாதிரி தலையில வந்து இந்த மாதிரி சிப் வச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லி. இந்த சிப்பை வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் மங்கிக்கு வச்சு டெஸ்ட் பண்ணி பார்த்தாங்களாமா, சரிங்களா? மங்கிக்கு வந்து டெஸ்ட் பண்ணி பார்த்ததுக்கு அப்புறம் அது வந்து ஒர்க் அவுட் ஆச்சாமா. அண்ட் அதுக்கப்புறம் தான் வந்து பாத்தீங்கன்னா இந்த கம்பெனி வந்து இந்த நியூரோலிங்க் கம்பெனி வந்து பாத்தீங்கன்னா FDA கிட்ட போய் பேசியிருக்காங்க. பேசி அவங்க கிட்ட அப்ரூவல் ஆனதுக்கு அப்புறம் மனுஷங்களோட தலையில வந்து இந்த சிப்பை வந்து பொருத்திருக்காங்க. இந்த சிப்பு எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, நம்ம கிட்ட ஒரு காயின் இருக்கும்ல, ₹1 காயின். ஸோ அது வந்து பாத்தீங்கன்னா 5 வச்சோம்னா எவ்வளவு திக்னஸ் வருமோ அந்த திக்னஸ் அளவு வந்து பார்த்தீங்கன்னா அந்த சிப் இருக்குமாமா. அண்ட் அதுக்கு ஒரு பேர் வச்சிருக்காங்க. என்ன பேர் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா லிங்க் அப்படிங்கிற அந்த சிப்போட பேர். ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா மனுஷங்களோட தலையில பொருத்திருக்காங்க. ஆக்சுவலாக எதுக்கு இந்த சிப்பை வந்து மனுஷங்களோட தலையில பொருத்தணும், என்ன பர்பஸ் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, அதாவது நம்ம பிரெயினுக்கு வர டேட்டாஸ் வந்து அந்த சிப் கிட்ட வந்து சிப்பு மூலியமா வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து மொபைலும் கண்ட்ரோல் பண்ணிக்கலாம், கம்ப்யூட்டர் வந்து கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். அதாவது ஃபார் எக்ஸாம்பிளுக்கு ஃபோன் கால் வருதுன்னா நம்ம ஃபிசிக்கலாக வந்து நம்ம டச் பண்ணி இப்படி எடுக்க வேணாம். நம்ம மூளை அந்த சிப் மூலியமாக வந்து பார்த்தீங்கன்னா அதுவே ஸ்வைப் ஆகிக்கும். அண்ட் வந்து லேப்டாப்ஸை யூஸ் பண்ணுறீங்க, கம்ப்யூட்டர்ஸை யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா அந்த கர்சரை வந்து நம்ம தொடாமையே நம்ம கண்ணு மூலியமாகவே நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாமாங்க. தி நெக்ஸ்ட் லெவல் ஐடியா இல்லைங்க இதெல்லாம். பிரெயின் பீப்புள்ஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த சிப்பு யூஸாக இருக்குங்க. எப்படின்னா வந்துட்டு கண்ணு தெரியாதவங்களுக்கு கண் தெரிய வச்சு இந்த மாதிரி சிப்பெல்லாம் யூஸ் பண்ணோம்னா அவங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா உலகத்தை பார்க்காதவங்க
அந்த சிப் மூலியமாக வந்து பார்த்தீங்கன்னா பார்க்குற மாதிரி வச்சுக்கலாம். அண்டு அதான் நான் சொல்கிறேன் இல்லைங்க, இந்த எவ்வளோலாம் அட்வான்டேஜ் இருந்தாலும் அதே அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்அட்வான்டேஜும் நிறையா இருக்குது. அண்டு ஃபியூச்சரில் கண்டிப்பாக ஃபியூச்சர் இது வருங்க. இந்த மாதிரி பிரெயின் பீப்பிள்ஸ்க்கு அதுக்கப்புறம் இந்த மாதிரி நர்வஸ் சிஸ்டம் டிசீஸ் இருக்கிறவங்களுக்கு நிறைய பேர் இந்த சிப்பை வந்து ரெஃபர் பண்ணலாம், அதாவது வாங்கலாம். எப்படின்னு சொல்லி தெரியலங்க. இதை பற்றின உங்கள் தாட்ஸை மறக்காம கீழே கமெண்ட் பாக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா கமெண்ட் பண்ணுங்கள். இது ஒரு குட்டி வீடியோவாக தான் மேக் பண்ணியிருக்காங்க. ஏன்னா தேங்க் பண்ண வந்தேன், சரி அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஃபேக்ட்ஸ் சொல்லிட்டு போயிடலாமே அப்படின்னு சொல்லி இந்த வீடியோ மேக் பண்ணேன். ஸோ வீடியோ ஃபுல்லாக பார்த்துருப்பீங்கன்னு சொல்லி நம்புறேன். வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம வீடியோக்கு லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இதே மாதிரி நிறைய வீடியோ போகணும் மறக்காம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூட வீடியோக்கு சேர்த்து கிளிக் பண்ணிங்கன்னா நான் போடுற வீடியோஸ் உங்கள் ஃபோன் நோட்டிஃபிகேஷன் டான்ட்டு வந்துடும். ஸோ தேங்க்யூ, எல்லா புகழும் இறைவனுக்கு.